guys, welcome back to my another new vlog. Guys, video quality நல்லா இல்ல, பேக்ரவுண்ட் நல்லா இல்ல அப்படினு சொல்லிட்டு வீடியோ மட்டும் பார்க்காம வந்துறாதீங்க. ஃபுல்லா பாருங்க guys. தாத்தா மசாலா இங்கே வாங்கிக்கலாமா? மசாலா இங்கே வாங்கிக்கலாமா? பொரிக்கிறதா? கழுவி வச்சா குழம்புல போட்டாச்சா? அந்த மீன் எங்க? எது கமிச்சிச்சு இது? சுமலிவா போகலாம், போய் பிள்ளைலாம் செடி கொட்டலாம். அம்மா இது அதுக்குள்ள இருக்கிற குடலெல்லாம் கரெக்டாக எடுத்துட்டீங்க, அப்புறம் கசகம். போமா, ஆய் வருது. அம்மா குடல்லாம் கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா இல்லையா? அப்புறம் கசகம் எடுத்துட்டேன். சரி. எடுக்கணும்னு தெரியாதா? இல்லடா, அது மேல நடு உடம்பு வந்தா பெரிய பீஸ் தான் இருக்கும். மீன் பின்னாடி வால் பீஸ்லாம் சின்னதாக இருக்கும், சென்டர் பாடி வரும்போது பெரிய பெரிய பீஸாக தான் முழுவோம். சரி, எவ்வளோ இது கொண்டு போய் காட்டு செடி ஊற்றணுமா? இது நல்லா வருண்டா அந்த தண்ணியை. அது உடைக்காம இருந்தா பெருசா உண்டா? இது பொரிக்கிறதுக்கு இந்த பவுடர்லாம் குழம்பு கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மீன் போடுறோம். எல்லாம் துப்பு துப்புன்னு போட்டீங்க, வெந்துருமா? இப்போதாம்மா அவங்க கொடுத்த பவுடரை போட சொன்னாங்க. போட்டு ஆட்ட சொல்லிக்கிறாங்கடா. நீ எவ்வளோ மணி நேரம் ஆகும் வேகிறதுக்கு? ஒரு பொதி வந்தால் அந்த கண்ணு தலை போடுறோம்ல, அதில் கண்ணு வெளியே போயிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. எங்கள் அம்மா மாட்டை பிடிச்சிட்டு இருக்குது. இந்த ஊற வச்சு அப்புறம் மத்தியானம் பொரிக்கிறதா இல்லை? இந்த ஆடி ஏமா கத்திக்கிட்டே இருக்குது? சித்தப்பா இப்போ சாப்பிட்டு பார்த்து செஞ்சிட்டிங்களா? இந்த பொரிக்கிறதுக்கா? அம்மு வந்திருந்தா பரவாயில்ல. ஏம்மா அம்மு கம்தி இதையும் கம்திக்குவீங்களா இல்லை? சரி. இப்போ ஆயா வாசனும் நேரத்துக்கு சாப்பாடு போட போதுமா? அது தாலியில் கூட கழுவி ஊற்றிடலாம். இப்போ ஏன் கமிச்சு வைக்கிறேன்? இந்த மசாலே 100 ரூபாம்மா. ஏம்மா இந்த மசாலே 100 ரூபா. வைக்கிறதே மீன் குழம்பு, அப்புறம் தாத்தாக்கு எதுக்கு தனியாக சோறு? மீன் குழம்பு வச்சாலும் ஏன் அந்த சாதா மீன் சாப்பிடாத அதிகமா? சரி, இந்த ஒரு பாக்கெட்டே வச்சுட்டீங்க. சரி சரி சரி, நான் காட்டுக்கு போகிறேன், பில்லி கொட்டணும். தாத்தா வசன்ச்சு. தாத்தா வந்துருச்சு முன்னே. அம்மா என்னம்மா பண்ணுற? வெந்த சோத்தள்ளி வேற சோத்துல போட்டுக்கிட்டுக்கிற.
அம்மா தாத்தா பார்த்துச்சுன்னா என்ன கைஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு வந்து பல்லெல்லாம் கொட்டி போச்சு. அதாவது இன்னும் ஒரு 5-6 பல்லு தான் இருக்குது. ஆனால் தாத்தாவுக்கு வந்து கொஞ்சம் கொலன்னு ஆக்கி தரணும். அதுக்காக தாத்தாவுக்கு மட்டும் தனியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காட்டில் போய் பில்லு கொட்டுறங்காட்டி மீன் எல்லாம் வேலையை விட்டுட்டீங்க. ஆயா இப்போ தான் ஆட்டுக்குட்டி பால் கொடுத்துட்டு சாப்பிடுது. ஒன்றை மாதிரி ஆயா எங்கே திட்டு போனேன் இங்கே இங்கே பாரு போன உள்ள திட்டிக்கிட்டு மீன் நல்லா இருக்குதா? முள்ள அதிகமா? எனக்கு போடாயா அப்படி முள்ள அதிகமா? எங்கடா தட்டையா இல்லை முள்ள அதிகமா? யாருக்கு யாருக்குமா போடுறது? ஃபிஷ்ஷு நான் பூனை வைங்கம்மா மீன் நல்லா இருக்குங்க. ஏன்னா கொண்டை பச்சிடலாம். சரி சரி போதும் போதும். அடையா கொச்சிக்கணும் வைக்கிறேன். அந்த கொச்சிக்கணும் வைக்கலையா? வச்சுட்டியா? வெட்டிவிட்டியா? அது வெட்டணும்டா நல்லா. சரி போதா எனக்கு போதா என்னது நல்லா இருக்கும். இது எனக்கு வேணுமா? பட்டாச்சு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் பீஸாக கலந்துருச்சு. சின்ன பீஸ் கூட அதான் இதில் போட்டுரு. இதில் இருக்கிறது அது எனக்கு போட்டு இதில் இருக்கிற சின்ன பீஸ் மட்டும் போடு. ஏமா நீ பாருங்க இப்படி தான் பீஸாக இருந்துச்சு. நான் காட்டில் போய் மாட்டி பில்லு போட்டாங்கன்ட்டு எல்லாத்தையும் உள்ள விட்டுட்டாங்க. நீ தின்னாயா? நீ வெய் புடியா நாங்கள் குண்டால தான் எடுத்துக்கேன். சின்ன நைட்டு திங்கி தின்னு தோலைய தின்ன தின்னாய்க்கம். சொல்ல என்னையா? ஏன் நீ திங்க மாட்டியா? மீன் தானே நம்ம பூனை பாரு. நல்ல பூனை நல்ல வேட்டை. சோறு திங்கிற பாப்பா பூனை பாரு. ஏண்டா பூனைக்கு நல்லா சப்பாத அப்படியே மீனில் கறி இருக்கிற மாதிரி விட்டு பூனை தின்னு. நாளைக்கு கவிசி கல்யாணம் ஆகிட்டு அந்த பூனை அப்படியே பிடிச்சி போயிடுவாரா? பூனை கேட்டுட்டேன். பையனுக்கு தான் கொஞ்சம் எழுதும் தோல் அள்ளி போட்டு. எனக்கு தலை 3 பீஸ் தான் இருக்கா. அவனுக்கும் சரியா போச்சு. அவனுக்கு ஒன்று கூட பீஸ் இல்லை. காட்டில் பொண்ணு நிறைய எடுத்துக்கிறாங்க வேண்டாம். என் கம்மன் தின்ன நீங்கம்மா இங்கே பாரு மீன் தலைக்குள்ள நானே சுத்தம் பண்ணுன்னு சொன்னாலே. இந்த பூனை பாரு பல்லு இங்கே பல்லு தெரியுதா? இல்ல என் அம்மா இதை தின்னு பரவாயில்ல தின்ன ஒன்றும் ஆக மாட்டேங்க மேடம். பிடிங்க பிசுக்கு போடு பிசு கிட்ட கூப்பிடு. பூனைக்கு என்ன நல்ல வட்டம் பண்ணிக்க. இன்னைக்கு ஒரு புட்டி பாறை பூனை 1 வாரமாக சோறு திங்கலையா? ஏயா பூனை இங்கே 1 வாரமாக சோறு. பாம்பு ஒன்று வந்துக்குதுடா நேத்திரி. பாம்பு
பாம்பா நானும் என்ன வேலைக்கு போனப்ப வந்துருச்சு இப்போ என்ன தாத்தா பொழுதா நீ வருவே பொழுதாலாம் அப்பனும் சூடு பண்ணிங்கன்னுச்சு. காலையில் என்ன சொன்னேன், கொண்டு போகிற பருப்பு குழம்பு உங்களுக்கு தானே பொழுதானே, நீயே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் மீன் குழம்பு திங்கிறோம். ஏன்டான்னா நீ வச்சுட்டு போக வச்சு கொஞ்சிட்டுக்காத போக வச்சிங்கறல. அம்மா தாத்தா ஏன் இந்த சோத்துக்கு புத்தம் புரியுது. மீன் குழம்பு அட்டகாசமாக இருக்குது. மீன் குழம்பு 3 நாள் குழம்பு வச்சுருந்ததும் சூப்பராக இருக்கும். நல்லா தான் இருக்கும். குழம்பு அவசரத்துக்கு கம்மியாக ரொம்ப போனே சரி மீன் வாசத்துக்கு ஏதோ நப்பமா சிக்குது. அவங்க யாரு அவங்க வேற எனக்கு தெரியும். இந்த காலத்தில் எப்படி முட்டைய இதுதான் சுத்தமான செக்கல் ஆட்டினா பனம்பூ எண்ணெய் நல்லா $2000 கலந்துட்டீங்க. இன்னும் 2000 கூட கலக்கலாம்டா. நான் நேற்றே சொன்னால அந்த பனைமரத்தில் நொங்கு நிறையாக்குண்டா எல்லாமே. நேத்தே தினேஷ் சொல்லிவிட்டான்டா. நான் சொன்னால கேள்வி உங்கள்கிட்ட நொங்கு நிறையாக்குண்டானே. மௌலி ஒரு போஸ்ட் ட்ரெஸ் நல்லா இருக்குது. மாறி நேற்று தான் பொண்ணு பார்க்க போயிட்டு இருந்தோம். போன பாரு வருது. போதுமா, சின்னதாக போடு, பெரிய பீஸை போடாது, சைடில் போடு. தாத்தா தண்ணி அடிக்கிட்டு இருக்கும். அங்கே கட்டும், நம்ம கட்டு தான். போர் காட்டியா? போர் காட்டியா? இது எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தானே, அவள் தானே ஏம்மா? கொதி அதுக்கு நானே எடுத்துருவேண்ணே. ஆயோட்டில் சத்தியமாக பொரிச்சு அன்றைக்கெல்லாம் மாவு வேஸ்ட்டு, மீன் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. யோசி படிக்கிறாட்டிங்க நல்லா. நெவலில் இந்த ஆட்டுக்கு எந்த ஆட்டு நெவலில் படுத்திட்டு இது தலையை கரைச்சா போட்டுருக்குமா? தாத்தா தலை மட்டும் தான் திங்குமா? என்ன பண்ற? அது இந்த மீன் சாப்பிடாயா? ம் ஏன் போத்தி உக்காந்து இருக்கிற குளிர் தான் அதே காலத்தில். சரி 10 பேர் ஒரு ரோட்டில் உட்காருங்களா? ஆயிரம் குளிர் தான். சரி போன பாரு எப்படி வாயில மாட்ட திங்குது. வாயில மாட்ட அப்படியே திங்குது. வாய கட்டு கடிச்சு அப்படியே கடிச்சில அவ்வளோதானே போதும். கொண்டு போய் எல்லாத்துக்கும் ஒன்று தின்னாலும் பீஸ் எடுத்து. ஐயோ மீன் சூப்பராக இருக்குதுமா, மீன் சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு அருமையான உணவு சமைச்சிட்டு இருக்கும்போது கௌசி பார்த்து எவ்வளோ வெறி கொண்டு படிக்கிறா. கௌசி வெற்றி நமதே. எனிவே எங்கள் வீட்டில் வந்து எனக்கு சண்டேயில், அதாவது எங்கள் வீட்டில் மொத்தமாக சண்டேயில், அதனால் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு எடுத்துருந்தாங்க.
மீன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிச்சிருவோம். அப்புறம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லாம் சாப்பிட்டு திருப்பி அப்புறமேட்டுக்கு மறுபடியும் காட்டில் கொஞ்சம் வேலைஞ்சி எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் நைட்டு தூங்கிட்டோம். கைஸ் என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.